Hi friends, welcome to Saranya Veetu Samayal. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனியன் தொக்கு ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாவும் குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு போடணும். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால சின்ன வெங்காயமே போட்டு செய்யுங்க. அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். புளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் போல் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த புளி வந்து இந்த சுடு தண்ணியில் ஊறிட்டுருக்கிற சமயத்தில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போது மிக்சி ஜார் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எதுவும் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல. அதனால் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணியே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடானோன்னே நல்லா ஒரு 4 ஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துனாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 ஸ்பூன் சேர்த்துனீங்களாம் போதும். இப்போது இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த ஆனியன் பேஸ்ட்டு வந்து சேர்க்கும்போது மிக்சி ஜாரில் கண்டிப்பாக கொஞ்சோண்டு கடைசியில் இருக்கும். அதை வந்து எக்காரணத்து கொண்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பக்கத்தில் தான் நிற்கணும். இப்போது நம்ம புளி ஊற வச்சது வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து புளி கரைசல் வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசல் வந்து நல்லா திக்காகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். இப்போ இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்க்குறேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துறேன். புளிப்பு காரம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இது ஒரு கலக்கி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் வந்து இது நல்லா வந்து கலந்துக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும். அதுதான் வந்து இதனுடைய கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் வந்து நல்லா கலரிட்டுருங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கலரிட்டுருக்கேன். நல்லா கலரும் வந்து நல்லா மாறிடுச்சு. எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வந்து நல்லா கலரணும். பேனில் வந்து சுத்தமாக அது ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும்னாலும் நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய வெங்காய ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை வெங்காய தொக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து நல்ல சூடான சாதத்தில் சுட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் சாதத்தில் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சூடான சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரத்துலலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 1 மாதத்துக்கு நல்லாவே வரும். நீங்கள் ஒரு 2-3 நாள் வெளியே வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு மாதத்து வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்.
கண்டிப்பாக இது கெட்டு போகாது. ஏன்னா புளி யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக கெடாது. நீங்கள் கண்டிப்பாக வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சரண்யா வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.